இன்றைய அரசியல் சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசு, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக அரசு, முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களை பெற்றிருக்கிற திமுக அரசு தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் பல்வேறு வகையில் செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் அறிந்ததே. பொதுவாக அரசு செய்கிற தவறான செயல்களில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக புதிய புதிய வடிவங்களை மாற்றுகிற பணியில் என்றைக்கும் திமுகவுக்கு கைவந்த கலை. 30 ஆண்டு காலம் அந்த இயக்கத்தில் அவர்களோடு மிக நெருக்கமாக பயணித்த காரணத்தால் தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் எப்பொழுதெல்லாம் மனதளவில் மாற்றங்களை பெறுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அதை மாற்றுவதற்கு புதிய வழிமுறைகளை கண்டுபிடிப்பார்கள். அப்படி ஒரு புதிய வழிமுறையைத்தான் கடந்த 10-12 நாட்களாக திமுக அரசு தமிழகத்திலே அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, இன்னும் சொல்லப்போனால் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுவிட்டது, அதற்காக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் என்றெல்லாம் ஓலமிடுகிறார். மாவட்டந்தோறும் போராட்டம் நடத்துகிறார்கள். நான் கூட கேட்டேன், மத்திய அரசு தான் ஒன்றிய அரசாச்சு, உங்களுடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏன் நாடாளுமன்றத்தில் பணியாற்றுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க அதிகாரிகள், உங்கள் கட்சியின் சார்பில் நடத்தப்படுகிற பத்திரிகைகள், ஊடகங்கள், மற்ற ஊடகங்களை கூட அதே போல பொதுவான ஊடகங்கள் என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்களை கூட அரசாங்கத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று சொல்ல வைக்கிற நிலை, இவைகளும் எத்தனையும் செய்துவிட்டு ஏதோ மாநில அரசு தான் சர்வ அதிகாரம் படைத்தது போலவும் சர்வ வல்லமை படைத்த அரசு போலவும் ஒன்றிய அரசு ஒன்றுக்கு உதவாத அரசு என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, ஏன் இப்பொழுது பிச்சைக்காரர்களைப் போல் மாவட்டந்தோறும் மத்திய அரசு செய்யவில்லை, மத்திய அரசு கொடுக்கவில்லை, மத்திய அரசு கொடுக்கவில்லை, இப்பொழுது ஒத்துக்கொள்கிறீர்களா? மாநில திட்டங்களுக்கு மத்திய அரசு தான் நிதி கொடுக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? கொடுக்கவில்லை என்று சொல்லுகிற போது கொடுப்பவர் யார் என்பது நீங்கள் அடையாளம் காட்டுகிறீர்களா? அல்லவா? கொடுக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகிற போது கொடுப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் இப்பொழுது மாவட்ட வாரியாக அடையாளம் காட்டுகிறீர்கள். ஆக மத்திய அரசு தான் இந்திய பேரரசு என்பதை இந்த போராட்டங்கள் மூலமாக நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள். இது முதல். இரண்டாவது, நீங்கள் திசை திருப்புவதற்காகத்தான், உங்கள் ஆட்சியினுடைய பலவீனங்களை மறைப்பதற்கு, உங்கள் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மறைப்பதற்கு, உங்கள் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீது சுமத்தப்படுகிற புதிய வரி சுமைகளில் அதனுடைய தாக்கத்தை பற்றி மறைப்பதற்கு நீங்கள் நடத்துகிற நாடகம். உண்மையிலேயே மத்திய அரசு எதுவும் செய்யவில்லையா? உண்மையிலேயே மத்திய அரசு செய்யவில்லை என்றால் துறை வாரியாக சொல்லுங்கள். எந்த துறைக்கு
கடந்த நிதிநிலை அறிக்கையில் தரப்பட்டது இந்த நிதிநிலை அறிக்கையில் தரப்படவில்லை. தொழில்துறையிலையா, சுகாதாரத்துறையிலையா, கல்வித்துறைக்கா, ஏன் கால்நடை பராமரிப்பு துறைக்கா, வேளாண்மை துறைக்கா, எந்த துறைக்கு? ஒட்டுமொத்தமாக பெத்தாம்போக்காக வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று சொல்லிவிட்டு போகக்கூடாது. ஒரு முதலமைச்சருக்கு அழகல்ல. உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, உங்களுக்கு எழுதி கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறான் என்பதற்காக கடிதத்தை தட்டக்கூடாது. சரி, பேரிடர் நிதியை எங்களுக்கு சரியாக பயன்படுத்தவில்லை, வெள்ள நிவாரண நிதி கொடுக்கவில்லை, இதுதானே குற்றச்சாட்டு. அவர்கள் குற்றச்சாட்டு இதுதான். சரி, இதுவரை கொடுத்த நிதிகளுக்கெல்லாம் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் எங்க? மத்திய அரசு கொடுத்த நிதிக்கு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து யூடிசி கொடுத்துட்டீங்களா? சொல்லுவோம். பக்கத்தில் ஐஏஎஸ் அதிகாரி வச்சிருக்கீங்க, உதயசந்திரன் உன் செக்ரட்டரியா? சொல்லு. கான்ட்ராக்டர்கிட்ட கமிஷன் பேசுறதுக்கு மட்டும் பர்சனல் செக்ரட்டரி அல்ல. ஊழல் பணத்தை எங்கெங்க கொண்டு போய் வைக்கிறதுக்கு மட்டும் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை பயன்படுத்தக்கூடாது. அரசாங்கத்தை முறையாக வழிநடத்துவதற்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் பயன்படுத்தப்பட வேண்டும். சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்றால் எதற்காக உள்துறை செயலாளர் உட்பட 65 ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரே நாளில் மாற்றின? சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் உட்பட 116 போலீஸ் அதிகாரிகளை ஏமாத்தின? என்ன அவ்வளவு அவசரம்? எதற்காக? முதுகு முழுவதும் இவ்வளவு சாக்கடையை தூக்கிக்கிட்டு முதலமைச்சர் வெக்கம் இல்லாமல், மானம் இல்லாமல், சூடு சொரணை இல்லாமல் மத்திய அரசு நிதி கொடுக்கல, மத்திய அரசு நிதி கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்கறதுக்கார மாதிரி ஆட்டம். அடாடா சொல்லு, நம்ம தான் கேட்குது. நிதியமைச்சர் நாடாளுமன்றத்திலே கேட்குது. உன்னால் பதில் சொல்ல முடியுதா? இல்லை இந்த டாக்ஸில் எல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம மத்திய அரசை வச்சுக்கிடுச்சு. அதுக்கும் சொல்லிடுச்சு அந்த அம்மா 100% தமிழ்நாடு வசூல் பண்ணுறது 100% அப்படியே கொடுத்தாச்சு. அப்படியே உங்கள்கிட்ட தான் இருக்குது. மத்திய அரசு வசூல் பண்ணுற டேக்ஸில் 41% அதுவும் உனக்கு கொடுத்தாச்சு. திட்டங்களுக்காக 21% அதுவும் உனக்கு கொடுத்தாச்சு. மத்திய மாநில அரசாங்கங்கள் நடத்தக்கூடிய கன்கரன்ட் சப்ஜெக்டில் இருக்கிற வேலைகளுக்கு இவ்வளோ கொடுத்து சொல்லு. இதெல்லாம் மாற்றி சொல்லணும். எங்கே போய் பேசணும்? நிதி ஆய்வு கூட்டத்தில் போய் இதெல்லாம் சொல்லணும். ஏன் இந்த நிதிநிலை அறிக்கையில் எங்களுக்கு கொடுக்கல, இந்தந்த துறைக்கு கொடுக்கல? நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்தெந்த துறையில் நான் இவ்வளோ போன வருஷம் கொடுத்தீங்க, இந்த வருஷம் குறைச்சிட்டீங்க, பட்டியல் போடு. இல்லை யூபிஏ கவர்மெண்ட்டில் இவ்வளோ வாங்கணும், உங்கள் கவர்மெண்ட்டில் குறைச்சிட்டோம் சொல்லு. எங்கள் சர்க்காருக்கு, தமிழ்நாடு சர்க்காருக்கு நீ கொடுக்காததுக்கு சொல்கிற காரணம் என்ன? 2 வெளிப்படையாக அதானே பேசுகிறீங்க. பீகாருக்கு கொடுத்துட்டாங்க, ஆந்திர பிரதேஷ் கொடுத்துட்டாங்க. ஆந்திர பிரதேஷ் 15,000 கோடி கொடுத்துட்டாங்க. எது கொடுத்தாங்க? அதையும் சொல்லணும்ல. ஆந்திர பிரதேசம் எதுக்கு 15,000 கோடி சிறப்பு நிதி கொடுத்தாங்க? ஆந்திர பிரதேசம் 2ஆக பிரிஞ்சுது. தெலுங்கானா ஒரு மாநிலம், ஆந்திர பிரதேசம் ஒரு மாநிலம். அப்படி 2ஆக பிரிஞ்ச மாநிலத்துக்கு ஒரே தலைநகராக இருந்த ஹைதராபாத் தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு. யூபிஏ சர்க்கார், நீ திமுக அங்கே வைத்த யூபிஏ, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக திமுகவில் இருக்கிற போது தான் இதெல்லாம் நடந்தது. யூபிஏ சர்க்கார் அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொன்னாங்க? பிரிக்கிற போதே ஓராண்டோ அல்லது 1.5 ஆண்டு காலமோ 2 மாநிலங்களும் ஹைதராபாத்தை தலைநகராக கொண்டிருந்தாலும்
அதற்கு முன்பு ஆந்திர பிரதேசம் ஹைதராபாத்தை விட்டு வெளியேறணும். தலைநகரம் முழுவதும் தெலுங்கானாவுக்கு சார்ந்தது. புதிய தலைநகரை உருவாக்கி கொள்வதற்கு ஆந்திர பிரதேசம் முறையான கட்டுமான அங்கீகாரங்களோடு மத்திய அரசு அணுகிற போது 20,000 கோடி ரூபாய் மத்திய அரசு சிறப்பு நிதி வழங்குவதாக ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யூபிஏ கவர்மெண்ட்டில் ஆந்திரா மாநிலம் பிரிகிற போதே. அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய பையன் ராஜசேகர் ரெட்டியுடைய பையன் ஜெகன்மோகன் ரெட்டி, மன்னிக்கணும், ராஜசேகர் ரெட்டியுடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்தார். அவர் நம்ம முகமது பின் துல்கலுக்கு ஷோ நடித்தார அந்த சினிமா மாதிரி தலைநகரம் இங்கேயா அங்கேயா இதை மாற்ற 2 தலைநகர் வைப்பேன் 3 தலைநகர் வைப்பேன்னு காமெடி பண்ணார். ஒரு திட்டமிடல், ஒரு முறையான தலைநகரின் வரைபடத்தோடு மத்திய அரசு ஒரு அணுகலை. அதனால் காலம் தாழ்த்தி போச்சு. இந்த தேர்தலுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியும் தெலுங்கு தேசமும் இணைந்து தேர்தல் சந்தித்த போது ஆந்திர பிரதேசத்தில் தேர்தல் வாக்குறுதியாகவே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவிலேயே சொல்லிட்டோம். இந்த முறை தேர்தலுக்கு பின்பு ஆந்திர பிரதேசத்திலே மாநில அரசு அமைகிற போது அமராவதியை தலைநகராக கொண்டு புதிய தலைநகரம் அமைக்கப்படும். அதற்கு உரிய நிதியை மத்திய அரசு வழங்க சொல்லி கேட்போம். இதுதான் எங்கள் 2 பேர்த்துடைய அறிக்கையும், தேர்தல் அறிக்கை. அதன் அடிப்படையில் இந்த 2 கட்சிக்கும் அங்கீகாரம் கொடுத்தாங்க. தேர்தலுக்கு முன்பு கூட்டணி எங்களுக்கு என்டிஏவில் இருக்காங்க. தேர்தல் அறிக்கை ஒன்றா தான் வெளியிட்டோம். அதுதான் வெற்றி பெற்றது. நாங்கள் எங்களுக்கு ஆதரவு வாங்கிறதுக்காக பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களே குற்றச்சாட்டு. என்ன ஊடகத்தில் இருக்கிற நண்பர்கள் பத்திரிகையாளர்களான ஏமாளிகளா? நீங்கள் சொல்கிற ஏன்னா அவங்க முதலாளி சொல்கிறாங்கங்கிறதுக்கு அப்படியே ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். ஆனால் எல்லாரும் அதை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. நான் கூட கேட்டப்போ தான் திருப்பி கேட்டேன். அமராவதி புதிய தலைநகராக உருவாக்குவதற்காக வழங்கப்பட்ட சிறப்பு நிதி உனக்கு வேணும்னா, தமிழ்நாட்டுக்கு வேணும்னா, தமிழ்நாட்டையும் 3 மாநிலமாக பிரி, 3 புதிய தலைநகரை உருவாக்குவோம். ஒன்று சேலத்தை மையமாக வச்சு ஒரு மாநிலம் பிரி, அல்லது திருச்சியை மையமாக வச்சு ஒரு மாநிலம் பிரி, மதுரையை மாநிலமாக வச்சு ஒரு மாநிலம் பிரி. திருச்சி ஏற்கனவே முதலமைச்சராக எம்ஜிஆர் இருக்கிற போதே திருச்சியை 2வது தலைநகராக உருவாக்குவதற்கு முயற்சித்தார். யாரும் அதை மறுக்க முடியாது, யாரும் மறைக்க முடியாது. அது அத்தனை தகுதியும் உள்ளது. இல்லை நீ சொல்லி நாங்கள் என்ன செய்கிறது? நான் வெவ்வேறு ஊர், நான் ஏன் பிறந்த ஊர், எங்கள் அப்பா பிறந்த ஊர் தஞ்சாவூர், ஆக நான் தஞ்சாவூர் தான் தலைநகராக ஆக்குவேன். வாக்கு அப்படி ஒரு புதிய தலைநகரை நீ உருவாக்கினால், புதிய மாநிலம் பிரிப்பதற்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டால், நாங்கள் அந்த புதிய தலைநகர் உருவாக்குவதற்கு 15,000 கோடி, 3 தலைநகரம் என்றால் 3 மாநிலம் என்றால் 15,000 45,000 கோடி ரூபாயை 15 நாளில் வாங்கி கொடுப்பதற்கு நாங்கள் தயார். நீ தமிழ்நாட்டை 3 மாநிலமாக பிரிக்க தயாரா? ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுத்த 15,000 கணக்கு காட்டி கேட்குறீல்ல, ஜனங்கிட்ட சொல்கிறீல்ல. அப்போ நீ கேட்குற போது என்ன அர்த்தம்? அதே மாதிரி எனக்கு வேணும் தானே அர்த்தம். அதே மாதிரி வேணும்னா தமிழ்நாடு பிரிக்கப்பட வேண்டும். புதிய தலைநகர் நிர்மாணத்துக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. இல்லை இதெல்லாம் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இல்லை படிக்காமல் சொல்லிட்டேன், அது சொல்லலாம். அப்படி சொன்னால் கூட நானும் கேட்கலாம். நானும் 30 வருஷம் உங்கள் அப்பா கிட்ட தான் படித்த அறிவு. உனக்கு சோறு ஊட்டி வளர்த்துட்டார், எனக்கு அறிவு ஊட்டி வளர்த்துட்டார், அவ்வளோதான். அப்படி சொல்லுவேன். ஏன்னா நீ இது ஒரு காரணம் காட்டி ஒரு முதலமைச்சர் ஜனங்ககிட்ட எதை வேணாலும் மத்திய அரசு மேலே ஒரு எதிர்ப்பு கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக
அது குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீது ஒரு வேண்டாத வெறுப்பை இந்த நாட்டு மக்கள் மத்தியில் எழுப்புவதற்காக உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய சிந்தனைகளை, லட்சியங்களை ஏற்று போற்றுகிற போது வெறும் அனாவசியமாக வீண் விதண்டாவாதங்களை வைத்து பிரதம அமைச்சர் மீது ஒரு பெரும்பான்மையான மக்கள் தமிழகத்திலே ஒரு வெறுப்பை அவர் மீது சுமத்துகிற நிலையை உருவாக்குவது நியாயம்தானா என்ற கேள்விதான். அதற்கு நீங்கள் பயன்படுத்துகிற முறை சரிதானா? பிஜு பட்நாயக்குடைய மகன் நவீன் பட்நாயக் ஒரிசாவில் இதை போலதான் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகத்தான் கூட இருந்தார். தேர்தலில் எங்களோடு சேர்ந்து போட்டி கூட போடவில்லை. இன்றைக்கு அவர் ஆட்சி மாற்றப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மாநிலத்தை உருவாக்கி இருக்கிறார். புதிய மாநிலத்தை நாங்கள் ஆட்சி பெற்றிருக்கிறோம். எந்த மாநிலத்தையும் நாங்கள் இழந்து விடவில்லை. தேர்தலுக்கு முன்பாவது கர்நாடகத்தை இழந்தோம். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது நாங்கள் எதையும் இழக்கவில்லை. புதிதாக ஒன்றை சேர்த்து தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கூட்டணி கட்சியின் சேர்த்து கணக்கப்பட்டால் 2 மாநிலத்தை சேர்த்திருக்கிறோம். ஆந்திர பிரதேசத்தை சேர்த்து பார்த்தால் எங்கே நாங்கள் சிறுபான்மை தோற்று போயிட்டோம். 2014 எங்களுக்கு ஒரு எம்பி தான். 2019 இப்பொழுது மாதிரி ஒரு எம்பி கிடையாது. அதே மாதிரி தான் 2024 ஒன்றும் இல்லை. நம்பரில் வாங்கியிருக்கிற வாக்குகளில் ஊட்ட சுற்றி இருக்கிற பூத்து வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம். மத்திய சென்னை தயாநிதி மாறன், அவங்க அப்பா முரசொலி மாறன் எம்பியாக இருந்த பகுதி. உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏவாக இருக்கிற பகுதி. சேகர் பாபு எம்எல்ஏ இருக்கிற பகுதி. அந்த மத்திய சென்னையிலே இன்றைக்கி நாங்கள் 192 பூத்தில் பாரதிய ஜனதா கட்சி முதலிடம். ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதியில் 2வது இடம். வலுவாக இருக்க அதிமுக வலிமையாக இருக்கக்கூடிய மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் 391 பூத்தில் பிஜேபி முதலிடம். ஏங்க வலிமையான அமைச்சர், என் அருமை நண்பர் அண்ணன் நேரு, அவர் சொந்த பூத்து, அதுலேயும் பிஜேபி வந்துடுச்சு. பாருங்க போய். ஸ்ரீரங்கத்தில் ஒரு பூத்தில் பாரதிய ஜனதா கட்சி 84% வாக்கு வாங்கியிருக்கு. எங்கே நாங்கள் சிறுபான்மை, எங்கே நாங்கள் மைனாரிட்டி? எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, 19 எங்களுக்கு எம்பி இல்லை, 14 ஒரு எம்பி தான் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தோற்று போனதுனால, அல்லது 3வது இடத்துக்கு வந்ததால், அல்லது 2வது இடத்துக்கு வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு செய்யாமலாம் இல்லை. 11 லட்சம் கோடி ரூபா கொடுத்துருக்கோம். 2014 இது வரைக்கும் 11 லட்சம் கோடி ரூபா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கொடுத்துருக்கோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி இருந்த எதுக்கு இந்த பொய் பொடி சுருட்டு? இப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எதை மறைக்கிறதுக்காக எல்லாம் மறைஞ்சு போச்சியா? 2000 கோடி ரூபா போதை மருந்து கடத்தல். பேர் என்ன சாதி? சாதிக் பாட்சா இல்லை, சைதை சாதி என்ன? ஜாபர் சாதி. அவன் அந்த கட்சியில் அண்ணா காலத்தில் இல்லாத ஒரு அணி. நான் விவசாய அணி செயலாளர், சிவா மாணவர் அணி செயலாளர்,
இளைஞரணி செயலாளராக ஸ்டாலின் இருந்தார் கலைஞர்கிட்ட இருக்கிற போது. அந்த காலத்தில் அப்படி ஒரு அணி இருந்ததா? அயலக உறவு அணி. அது என்ன அயலக உறவு அணி? உனக்கு எதுக்கு அயலக உறவு? அங்கே என்ன பண்ண போகிற? நீ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை நீ சிங்கப்பூரில் தேர்தல் நிற்கிறியா? இல்லை உன் சின்னம் கொடுத்துருக்குறாங்களா ஆஸ்திரேலியாவில்? எதுக்கு அந்த அணி? நீ அவளா பணம் அங்கே இருக்கிறவனை கொண்டு போய் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை திருப்பி அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து அதை ஒயிட் ஆக்கிறதுக்காக நீ போட்டுக்கிட்ட. நாங்கள் இப்போ குற்றம் சாட்டுறோம், இந்த அணியே நீ போதை மருந்து கடத்துறதுக்காக உருவாக்கின அணின்னு. ஏன் உங்கள் அப்பாவுக்கு தெரியாத அறிவு உனக்கு புதுசு? நீ எதுக்கு இந்த அணியை உருவாக்கின? அந்த பணம் உன் மருமகவை சினிமா எடுக்கிறதுக்கு பயன்பட்டுருக்குது இல்லை? அவன் கொடுத்துட்டான்ல ஸ்டேட்மெண்ட்டு, நான் இந்த பணத்தில் தான் கொடுத்துங்கிறான்ல. இதெல்லாம் மறைக்கிறதுக்காக இதை தான், இது தொடர்ந்து பிரச்சாரம் ஆகுது, இது தொடர்ந்து வெளியே போகுது, இதை மறைக்கணும். எல்லாரும் போராட்டம் நடத்துகிறான். கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, அதுக்காக இவ்வளோ பேர் போராட்டம் நடத்துகிறான். மாவட்டம் தோறும் அதிமுக நடத்துது, பாரதிய ஜனதா கட்சி நடத்துது, மற்ற அமைப்புகள்லாம் அங்கே போராட்டம் நடத்துது. திமுக என்ன போராட்டம் நடத்துறது? அதுக்கு இந்த பே என்னது பெயிண்ட் யூஸ் இருக்குதுல்ல, அதாவது பேண்ட் சர்வீஸ் அப்படி வச்சுங்க. பேண்ட் யூஸ்னால் அது வேறு கழிப்பிடத்துக்கு போயிடும். பே பண்ணி சர்வீஸ் பண்ணுறது, சம்பளம் வாங்கிட்டு சர்வீஸுக்கு போகிறது. அப்படி கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி. திமுகவுடைய சம்பளத்தில் மாதம் டிவிடெண்ட் வரப்போகுது இவங்க அடிக்கிற கொள்ளையிலிருந்து. டிவிடெண்ட் வாங்குகிற கட்சியை, தேர்தலுக்கு ஒரு பணம், அதுக்கப்புறம் மாதம் மந்த்லி டிவிடெண்டு. அந்த கட்சிகளும் சேர்ந்துக்கிட்டு இப்போ இந்த போராட்டம் மத்திய அரசு தரலையா? கம்யூனிஸ்ட் கட்சி எப்படிப்பட்ட ஜாம்பவான்லாம் இருந்த கட்சி, அந்த கட்சி இன்னைக்கு எவ்வளோ கேவலமாக போயிடுச்சு. என்ன கொடுக்கல, ஏன் கொடுக்கல, எப்படி கொடுக்கல சொல்லு. ரயில்வே திட்டத்தில் கொடுக்கலன்னு சொன்ன பொதுமை நான் சொன்னால் கூட பிஜேபிக்காரன் சொல்கிறான்ருவேன். தென்னக ரயில்வேனுடைய பொது மேலாளர் சொல்லிட்டாரா? நாங்கள் கேட்டதுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்துருச்சு. எது லேண்ட் அக்விசிஷன் பண்ண முடியாமல் இருக்குதோ அந்த ஸ்கீம்கெல்லாம் தான் பணம் இல்லை. ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ் பூரா நடந்துக்கிட்டு இருக்கு. குறை ஆறுது. இந்த எய்ம்ஸை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, எவனும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்டா எய்ம்ஸுக்கு ஒன்றும் பண்ணல, இவங்க இன்னும் பண்ணல. 11 மெடிக்கல் காலேஜ் பண்ணி 11 மெடிக்கல் காலேஜுக்கும் அவ்வளோ கட்டடம் கட்டி கொடுத்ததுக்கு இது பண்ணாம ஏன் பண்ணல? லேண்ட் அக்விசிஷன் பண்ணி கொடுக்க வேண்டியது யாரு? உங்கள்கிட்ட தான் இருக்கு. நான் இத்தனாம் தேதி நான் கொடுத்துட்டேன், நீ ஏன் கொடுக்க பண்ணலன்னு கேளு, சொல்லு. என்னைக்கு உன் வேலை மாநில சர்க்கார் அந்த வேலையை முடிச்சு கொடுத்து சொல்லு. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவங்கள சுற்றி ஆளுகளை வச்சு விவாத மேடையில் வெவ்வேறு சப்ஜெக்டை வச்சுக்கிறது. அதுக்குன்னு காம்பியர்ஸை தயார் பண்ணிக்கிறது. அவங்களே சப்ஜெக்ட், மாநில சர்க்காரை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவே சப்ஜெக்ட் போடுறது. மக்களுக்கு யார் சொல்ல வேண்டிய அவசியம்? ஏன்னா இப்போ ஏன் தினந்தோறும் சந்திக்கிறோம்? உங்களுக்கு கூட சலுப்பு. ஏன்னா நேற்று பார்த்தீங்க, முந்தானம் பார்த்தீங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை உங்களை வச்சு தான் நாங்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா தவறான செய்திகள், தவறான வழிமுறைகள் போய்கிட்டு இருக்கு. தேசம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் தேசத்தின் தலைமையை குறைத்து மதிப்பிடுவதற்கு
தேசத்தின் தலைமை மீது இருக்கக்கூடிய பற்றுதலை குறைப்பது அதுவே தேச விரோத செயல் தான். திமுக இன்னைக்கு நடத்துகிற நாடகம் இருக்கிற தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக மத்திய ஆட்சியினுடைய வலிமையை ஒரு மாநில மக்களிடம் குறைத்து காட்டுவது என்பது தேச விரோதம் தான். சுற்றி என்ன நடக்கு, இந்த தேசத்தை சுற்றி என்ன நடக்கு? சீனாவிலையும் சர்வதிகார ஆட்சி, பாகிஸ்தான்லையும் பெரும் போராட்டங்கள், பசி பட்டினி, சீர்கேடான ஆட்சி. வங்கதேசத்தில் பற்றி எரியுது. சுற்றி சுற்றி இந்த நாட்டை சுற்றி எவ்வளவு பெரிய ஆபத்தான வலை, அது எவ்வளவு பெரிய நெருப்பு சுற்று வந்திருக்கிறது. ஆக இந்த தேசம் இன்றைக்கு ஒருமுகமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி பின்னாலே நிற்க வேண்டிய காலகட்டத்தில் தேசத்தின் மீது அக்கறை இல்லாமல் தன்னுடைய குடும்பம் செய்கிற தவறு அந்த குடும்பத்தவறு நாட்டுக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக தேசத்தை காட்டி கொடுக்கலாமா என்பதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை நம்பி உண்மையை சொல்லுங்கள், உண்மையை வெளிப்படுத்துங்கள் என்பதற்காகத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாட்டு மக்கள் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். சொல்லுங்க. இது நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பல கோரிக்கைகள் இருக்கிறது. இப்போ வயது வரம்பு உயர்த்துவது இல்லது 60லேயே ரிட்டையர் ஆகிறது, இதெல்லாம் இப்போ அவங்களுக்கு 60ல் டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்கள் கடந்த 10 வருஷமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பென்ஷனை கொடுக்கணும். பல குடும்பம் அதனால் அழிஞ்சு போயிடுச்சு. அவங்ககிட்ட இருந்து பிடிச்ச பணத்தை திருப்பி கொடுக்கல. அதே மாதிரி இன்றைக்கி அரசு ஊழியர்கள் எல்லோரும் போராட்டம். இவங்க தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி அதுகளில் நிறைவேற்றலை எல்லா பக்கமும். ஆனால் இப்போ இது அடுத்த சப்ஜெக்ட், இதுவும் திசை மடைமாற்றம் தான். இப்போ இந்த டிஸ்கஷனை விட்டால் அந்த டிஸ்கஷன் போயிடும். இது செவிலியர்கள் போராட்டம், வாத்தியாருங்க போராட்டம், அப்புறம் 10 வருஷமோ 15 வருஷமோ இருந்தால் ஸ்லாப் சிஸ்டத்தில் அவங்கள, நான் அரசாங்கத்தில் ஒரு நாள் கூட ஊழியம் பார்க்கல, அதனால் எனக்கு டக்குன்னு தெரியல. அந்த அடுத்த கட்டத்துக்கு பணி உயர்வு அதுவும் பண்ணலை. ஹெட் கான்ஸ்டபிளாக 25 வருஷமாக இருக்கிறான். சப் இன்ஸ்பெக்டராக அவனுக்கு பேரு கூட சப் இன்ஸ்பெக்டராக போட்டுக்கல. சப் இன்ஸ்பெக்டராக 28 வருஷம் இருக்கிறான், இன்ஸ்பெக்டர் ஆகல. 19 வருஷமாக இன்ஸ்பெக்டராக இருக்கிறான், டிஎஸ்பி ஆகல. ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே ஒரு நாளாவது இருந்தான், என்ன எஸ்பின்னு பார்த்துட்டு போகலான்னு இருக்கிறான் டிஎஸ்பி 59 வயசில். அது இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லை, இதுக்கெல்லாம் கேள்வி இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தடவை போஸ்டல் ஓட்டில் பிஜேபிக்கு அதிகம் கிடச்சிருக்கு. அப்போவாது ஸ்டாலின் உணரணும். அரசு ஊழியர்கள் நம்பிக்கிட்டே இருந்தாங்களே, ஏன் இன்றைக்கி இப்போ மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு மனசு வரணும். கொஞ்சம் 10% மக்களுக்காக பணியாற்ற நிலைமை வேணும். வெறும் பணத்தை கொடுத்தே பண்ணிடலான்னு கடக்க எல்லா காலமும் நினைக்க முடியாது. 500 அதுவே ஆட்சியை கொடுத்துருச்சு. அதனாலே அதை திருப்பி அதே பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ காலத்துக்கு ஓடும்? கேசிஆர் இல்லாதவா? கேசிஆர் யாராவது நினச்சிக்கலாம் அந்த மாதிரி? அவர்கிட்ட இல்லாத பணமா? அவர் கொடுக்காத பணமா?
ஹைதராபாத் கார்பரேஷன் எலெக்ஷனில் ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தார். கார்பரேஷன் எலெக்ஷனில் ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தார். எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சி செயலாளராக இருந்தால் அவனுக்கு ₹1,00,000 கொடுத்தார். என்னாச்சு? எல்லாத்துக்கும் ஒரு கட்டம் தான். ஆனால் இதில் இந்த 62ங்கிறது கூட மித்ததெல்லாம் திசை மாற்றத்துக்காக இந்த டிஸ்கஷனை விடுறது. உடனே இதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஆளுகள்லாம் பூரா வாதம் அடைக்க எடுத்துக்க வேண்டியது. சரியா அகரியா இல்லை அப்படி சொன்னோம், இப்போ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ட்டு போயிட வேண்டியது 10 நாள் கழிச்சு. தமிழ்நாட்டில் உதயநிதியை துணை முதல்வராக ஆக்கணும்னு அவங்க கட்சிக்குள்ளேயே கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அப்படி ஆக்கினா தமிழ்நாடு என்ன தப்புங்க? என்ன தப்புங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது தப்பாக தெரியலையே. ஏன் என்ன தப்பு? நான் தான் சொல்கிறேனே, ஒட்டு மொத்தமாக முதலமைச்சராக வர்றவங்க எல்லாருமே, நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் எல்லாம் வர்றவங்க பூரா அறிவாளினும், முதலமைச்சராக வர்றவங்க பூரா பெரிய ஜீனிஸனும், அவன் பெரிய சர்வீஸ் பண்ணணும் நான் நம்ப தயாராக இல்லை. ஸ்டாலினையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் முதலமைச்சராக வர்றவங்க யாருமே அது ஒன்றும் பெரிய விஷயமா நான் கருதலை. அதனால் இப்போ முதலமைச்சரே அப்படி இருக்கிற போது துணை முதலமைச்சர் யார் வந்தால் என்னங்க? வரட்டுமே. இந்த நாட்டு மக்கள் அதையும் தான் பார்க்கட்டும். இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, பாராட்ட தானே செய்கிறாங்க, பெரிய பெரிய போஸ்ட்டாக விட்டுருக்காங்களா. அது மாதிரி என்ன டோப்பாவை காட்டி ஆட்சியை நடத்துகிறாங்க, அதுக்குள்ளார ஒன்றும் இல்லை. அப்படிங்கிற போது இது டோப்பா இல்லாத ஒரு முதலமைச்சர் தான் வரட்டுமே. அது அவருக்கே தெரியுங்க. அவர் மகன்லாம் வெம்பி பழுத்தவன்னு, காயாக இருந்தவே இப்போதே பழுத்தவன்னு தெரியும். என்ன அவருக்கு தெரியும், முதலமைச்சருக்கு தெரியும். எனக்கு அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமாக உண்டு. இவரை கூட தான் எங்கள் அப்பா சொன்னார். என்ன சாமியார் மடமான்னாரு? என்ன திமுக என்ன சாமியார் மடமா? எல்லாம் வாரிசெல்லாம் அறிவிச்சிட்டு போகிறதுக்கு. எங்ககிட்ட தனியாக பேசும்போது சொல்லுவார், ஸ்டாலின் அவன் ஒரு தத்தியா, அவன் ஒன்றும் புரியாதியா. எத்தனை முறை சொல்லியிருக்காரு? இல்லைன்னு சொல்லு. தத்திம்பார் அவங்க அப்பா. அப்புறம் தத்தியை அவர் முதலமைச்சர் ஆக்கினார் இல்லையா? அவர் இருக்கும்போது கட்சி கொடுத்தார்ல. அப்புறம் இவர் பழுக்கலன்னா என்ன? 10 நாள் கழிச்சா பழுத்துக்குது. என்ன லேட்டு 4 அடி போட்டால் பழுக்குது. இந்த காந்தக்கல்லில் கொண்டு போய் கொடுங்க யாராவது, நான் தர்றேன். என்ன பழுக்க வைக்கிறதுக்கு என்னென்ன ஐடியா? நம்ம தொட்டியத்துக்கு போனோம்னா வாழைக்காய் வண்டியில் பூரா காந்தக்கல் இருக்குது. பழுக்காத பழம் பழுத்துரும், வாங்கி கொடுப்போம், காந்தக்கல் அனுப்புவோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு மன்றமெல்லாம் இருந்தது இங்கே ஒரு காலத்தில். நம்ம தம்பி பாருங்க பொய்யாமொழி பையன், மகேஷ் பொய்யாமொழி, மகேஷ் பொய்யாமொழி கூட அந்த மன்றத்தில் இருந்தான். அதனால் அந்த மன்றமெல்லாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சருக்கு காந்தக்கல் அனுப்புங்க. எங்கள் தலைவரை நீ எப்படி பழுக்கலன்னு சொல்லலாம்? தான் நாங்கள் பழுக்க வைக்கிறோம் தான் காந்தக்கல். ஏன்டா இந்த கேள்வி கேட்டோம்னு ஆயிட்டாரு. யாரை குறித்து யார் பேசுகிறா? சீமான் அவர் என்ன பேசினார்? அதை எதுக்காக இவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க? யாரோ பாடிய பாட்டை இவர் இப்படி பாடுகிறார்கள் என்று சொன்னார். ஸோ டப்பிங் வாய்ஸ் கொடுத்தவனுக்கு கேஸு, பாடினவனுக்கு என்ன? இவங்க பாடின பாட்டையெல்லாம் இப்போ எடுத்து போட்டா ஏன் மதுவிலக்கு கூட இவர் வீட்டு முன்னாடி போர்டு பிடிச்சிட்டு நின்னார்ல. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது எடப்பாடி பற்றி எவ்வளோ பேசினார் ஸ்டாலின்? இந்த மாதிரி கேஸுகளுக்கெல்லாம் இந்த வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது, ஜெயலலிதா இறந்ததுக்கு முன்பு எடப்பாடி முதலமைச்சராக எங்கடா ஒரு தொடர்றாருன்னு தெரிஞ்ச பிற்பாடு பேசின பேச்சையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா
எல்லாம் இப்போ இவர் போடுற கேஸுகள் எல்லாத்துக்கும் கூட அதுக்கு வந்து டபுள் மடங்கு செக்ஷன் வரும். ஸ்டாலின் எப்போ இத்தனை 10 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆள். இவன் அவருடைய பேச்சிய பத்திரிகையில் போடப்பட்டது. பழைய தினகரனை எடுங்க, ஸ்டாலினுடைய பேச்செல்லாம் எடுங்க. பிரசுரமான பேச்சு, வெறும் பிரசுரம் ஆகாத பேச்சில் பிரசுரமான பேச்சு, வெளியிடப்பட்ட பேச்சுகள் எவ்வளோ சட்டத்துக்கு புறம்பாக பேசியிருக்காருன்னு பாருங்கள். முதலமைச்சராக இருந்தவர் எவ்வளோ கேவலமாக பேசினார்னு பாருங்கள். தவிழ்ந்துக்கிட்டு போகிறாரு, படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கார்ட்டூன் போட்டாங்கள, சசிகலா படத்தை போட்டு கீழே அடியில் படுத்துக்கிற மாதிரி. அதை விட கேவலமாக இருக்கா இப்போ பண்ணுறாங்களா? நான் ஒன்றும் இப்போ எடப்பாடிக்கு வக்காலத்து வாங்கலை. நீ என்ன யோக்கியங்கிறத காமிக்கிறது தான். நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது நீ யோக்கியது என்ன, உன் அருகுது என்ன? நீ முதலமைச்சராக இருக்கிற போது சீமான் உன்னோட அதோட மட்டும் பெருசாக பேசிட்டாரா? நீ பேசாதங்காட்டியும், உன் கட்சிக்காரெல்லாம் பேசாதங்காட்டியும். பொன்முடி எவ்வளோ என்ன பேசியிருக்காரு? திமுக தலைமை கொடுத்து நீங்கள் ஆரம்ப பேரை பேசிட்டு இருக்கீங்க. தலைமை சரியில்லாத தலைமை, ஸ்டாலின் சரியில்லாத தலைவர். ஆனால் அவர் தலைவராகிட்டார், இப்போ சிஎம் ஆகிட்டார். ஆமாம், என்ன பண்ணுறது? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஜனங்க ஓட்டு போடுறாங்க, ஆகிறாரு. அதில் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே. அவர் முதலமைச்சர் ஆகிட்டாருங்கிறதுக்காகவே நான் வந்து என் கருத்து மாற்றிக்க முடியாது. அவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு, ஐயோ முதலமைச்சரா ஆகிட்டு போ. எத்தனையோ பேர் முதலமைச்சர் இருக்கு. அந்த நாற்காலியை உட்காரா எந்திரிச்சு போகிறா. ஒரு காலகட்டம். சொத்து குவிப்பு வழக்கில் 2 அமைச்சர்கள் மீது இன்னைக்கு மறு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இன்னும் பல அமைச்சர்கள் மீதும் வெட்டிங்கில் இருக்க கேசஸ் எப்படி பார்க்குறது? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அதாவது என்னன்னா, பொன்முடி வழக்கு முதல்ல வரும்போது நாடு முழுசாக ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுத்த போது, முதல் கோர்ட்டில் செஷன்ஸ் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்த போது, அவர் குற்றவாளின்னு சொல்லி சொன்னபோது ஏதோ மத்திய அரசு தான் அவரை குற்றவாளின்னு சொல்லி பிடிச்சின்னு சொல்லி வாத பிரதிவாதங்கள் அத்தனையிலையும் பிஜேபி தான் அந்த கேஸை போட்டு அடுமாம்னா நாங்கள் பண்ணி எல்லாம் பண்ண கேஸு போட்டது பிஜேபி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதை அவரை விடுவிச்ச பிற்பாடு அப்போ பிஜேபி விடுவிக்கலை. அதாவது எங்கள் மேலே குறை சொல்கிறதுக்கு மட்டும் அவன் பாடப்படுது. அப்போ ஒன்று தெரிஞ்சதில்லை, அப்போ நீதிமன்றத்தில் மத்திய அரசு எந்த விதமான தலையீடும் இந்த வழக்குகளில் இல்லை என்பதுதான் உண்மை. இப்போது வரைக்கும் இதுவரைக்கும் எந்த வழக்கிலையும் இந்த மாநிலத்திலே ஆளுகிற கட்சி மீது மட்டும் அல்ல. என்ன எங்களுக்கே பெரிய வருத்தம், ஒரு தலையீடு இருந்து ஏதோ அவ்வளோ தூரம் கோர்ட்டை அவ்வளோ தூரம் பண்ணி இவரை பிடிச்சி உள்ளர போட்டுச்சு. ஆம் ஆத்மியை முதலமைச்சராக கொண்டு போய் உள்ளர போட்டுது கோர்ட்டு தான். எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் உள்ளர வச்சுருந்த போது 7 எம்பியும் பிஜேபி ஜெயிச்சிச்சு. ஒருவேளை பல வழக்குகள்லாம் நடக்கிற வழக்குகளெல்லாம் வந்து இந்த முதலமைச்சர் உள்ளர போயிருந்தாருன்னா இந்த 40 தொகுதின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த 40 நாங்கள் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவோம். இவர் உள்ளர போட்டிருந்தா ஒருவேளை ஜனங்களுக்கு அந்த கோபமாக நம்ம தெரியல. இத்தனை கேஸ் கிடக்குது, இவ்வளோ அக்குறம் பண்ணுறான், இவ்வளோ அயோக்கித்தனம் பண்ணுறான், இவ்வளோ மொல்லமாரித்தனம் பண்ணுறான், இவ்வளோ ஃப்ராடு பண்ணுறான், இவ்வளோ ஊழல் பண்ணுறான், 30% 40% வாங்குறான், எல்லாத்துலேயும் ஊழல், எதை எடுத்தாலும் திருடுறான், போதை மருந்து கடத்துகிறான், அதில் பணத்தை வாங்குறான், அதில் சினிமா எடுக்கிறான், இவ்வளவும் பண்ணுறான். ஒரு சினிமா ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு பூரா இவனே சினிமாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான், எல்லா தேட்டரையும் இவனே பிடிக்கிறான், இவன் கம்பெனி படம் மட்டும்தான் ஓடணுங்கிறான், மற்றவன் நடிகனையெல்லாம் விரட்டுறான், அவன் நடிக்கிற அவன் கம்பெனியெல்லாம் தூக்கி உள்ளர போடுறான், இப்படி பண்ணுறான். இப்போவும் சரி இவனை ஒன்றுமே பண்ணாமல் இருக்குதே மத்திய அரசு.
அப்போ இவன் சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசு தானா, ஒன்றும் இல்லையோ அப்படின்னு ஜனங்க அந்த வெறுப்பில் தான் ஒரு வேளை எங்களை புறக்கணித்து இவனுக்கு 40 கொடுத்துட்டாங்களோன்னு சந்தேகம் எனக்கு இருக்குது. என் கட்சி இருக்குதோ இல்லையா எனக்கு இருக்கு. அமைச்சர் கே நேரு வந்து பாஜகவோட தொடர்புல இருக்காருன்னு பேசப்படுது. சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல்ல கூட வந்திருக்கு. பெருசா நாளைக்கு 11 மணிக்கு தலைநகர் வரார். காலையில் அவர்கிட்ட போய் கேளுங்க. இல்லை உங்கள் ஊருக்காரர் தான், இங்கே தான் தலைவர் அவர். இந்த மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பகுதி பங்காற்றிருக்காரு. பல்வேறு கல்வி நிறுவனங்களை உருவாக்கியிருக்காரு, பல்வேறு நண்பர்கள் உருவாக்கியிருக்கார், மகனை MP ஆக்கி நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு, எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. அதனால் எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லா பண்ணுறவர் அவர். அதனால் அவரை போய் கேளுங்க, ஏங்க இப்படி சொல்கிறாங்களே, உங்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு. நான் இப்போ தான் சொன்னேன், இப்போ தான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், அவர் பூத்துலேயே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு. என்ன அப்புறம் நீங்கள் தொடர்பு இருக்குதுன்னு அவரை நான் எப்படி சொல்கிறேன்? ஒருவேளை அவர் ஆதரவு பண்ணி அவரும் எங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள், அந்த பூத்து ஜெயிச்சதுக்காக தான் காரணமாக இருக்குமோ என்ன? சொல்லுங்கள் நீங்கள், நான் என்ன சொல்ல முடியுதுல்ல? எங்களோட தொடர்புல இருக்காருன்னு எங்களோட இல்லை. இதெல்லாம் அதாங்க இது எல்லாம் வந்து இப்போல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் பார்ப்பாங்க. திடீர்னு செய்திகளை மாற்றுறதுக்கான வழிகளை பார்ப்பாங்க. இப்போ ஒரே ஒரு கான்செப்ட் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கான்செப்ட், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நேரடி எங்களுடைய லட்சியம் என்னென்னா திமுகவை ஆட்சியிலேருந்து விரட்டுதல். தமிழக ஆட்சி பொறுப்பிலிருந்து திமுக வெளியேற்றப்பட வேண்டும். அது எல்லோருடைய நலனுக்காக செய்ய வேண்டிய மிக முக்கிய லட்சியம் எங்களுக்கு. அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இடையில் எதெல்லாம் வருது, அதுக்கு எங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தர்றாங்க, தரட்டும், தந்தா வாழ்க்கை வர்றோம், வரவேற்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒருவேளை நேரு எங்களுக்கு ஆதரவு தருவதாக இருந்தாலும் வரவேற்கிறோம். என்ன, தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. சாரி உங்களை மறுபடியும் திருப்பி கூப்பிட்டோம். நான் உங்களையெல்லாம் பார்க்கலங்கிறதா மெயின். எங்கள் தலைவர்கள் பார்த்துருப்பாங்க, ஒரு வித்தியாசமான ஆளை பார்க்கணும் நீங்கிறது. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் திருச்சி நண்பர்கள் நிறைய உண்டு, ப்ரெஸ் நண்பர்கள், அவங்கெல்லாம் போயிட்டாங்க. என்ன, ஆமாம், ஏன்னா அன்பில் வந்து இந்த பிரின்ஸுன்னு ஒரு எம்எல்ஏ தான், பிரின்ஸ் அவன் பேர் என்ன, முசிறி எம்எல்ஏ. அவன் எம்எல்ஏவாக இருக்கிற போது மேடையிலேயே பெரிய தகராறு. ஆமாம், அதில் ரொம்ப அன்பில் இருக்கார். அன்பில் வந்து இதில் பாலத்தில் முசிறி பாலம் வந்து வண்டி அந்த தகராறானவுடனே என்னை திரும்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கேருந்து வந்து அங்கே வண்டியை நிறுத்தி கூப்பிட்டு வந்தேன். வந்து நேராக பத்திரிக்கை ஆஃபீஸில் தான் உட்காந்தேன். அப்படி அந்த அளவுக்கெல்லாம் நட்பு உண்டு. ஆமாம், பிஜேபி கருத்தேன்னு வச்சிங்க, அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு எங்கள் ஊரில் யார் இருக்கா எனக்கு? ஏன் என்ன பிரிச்சா என்ன? 234 தொகுதி எம்எல்ஏ ஒன்றா இருந்தால் தான் முடியுமா? ஒரு 100 தொகுதி ஒன்று, 134 தொகுதி ஒன்று இருந்தானே மாட்டார் முதலமைச்சர். ஏன்னா அவருக்கு அஃபிஷியலி அவர் பையன்தான். நீ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா? ஓடிக்கிட்டு இருக்கா? அதான் ஓடிட்டு போட்டு பரவாயில்ல, தப்பு கிடையாது. நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் என்கிட்ட மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் மாட்டார். ஏன் மாட்டார்னா அவருக்கு பையன் ஒருத்தர் தானே. நான் என்ன சொன்னேன், அஃபிஷியலாக ஒரு பையனா, அவருடைய உடன்பிறப்புகளெல்லாம் அவருக்கு சொந்த பிள்ளை மாதிரி தானே. அதனால் என்ன